இந்த வருஷத்திற்காக கர்த்தர் நம்ம கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தையை நான் மீண்டும் எடுத்து பேசுவதற்காக அதில் ஒரு பகுதியை முக்கியப்படுத்துவதற்கு ஆண்டவருடைய ஆவியானவர் என்னை வழி நடத்தினார். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின் 2வது பகுதியை இந்த ஆண்டின் வாக்குத்தத்தமாக கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டார். ஏசாயா 54ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின் 2வது பகுதி. கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார், நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர். சத்தமா ஒரு முறை சொல்லுவோமே, நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த 1ஆம் தேதி அன்றைக்கு, இந்த 31ஆம் தேதி அன்று நடந்த புது வருட ஆராதனையில் தேவனுடைய இரக்கங்களின் 3 தன்மைகளை பேசினேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா தெரியல, 3 காரியங்கள் சொன்னேன். திரும்ப மறுபடியும் நான் ரிப்பீட் பண்ணுறேன், எழுதாதவங்க எழுதி கொள்ளுங்க. நம்பர் 1, காட்ஸ் மர்சிஸ், கர்த்தருடைய இரக்கங்கள் எப்படிப்பட்டது என்று கேட்டால், முதலாவது அது மகா பெரிய இரக்கங்கள். காட்ஸ் மர்சிஸ் transcends all greatness. God's mercies transcends all greatness. எல்லா மகிமை பிரஸ்தாபத்தை விட தேவனுடைய இரக்கங்கள் மிகவும் பெரியது. தேவனுடைய இரக்கங்கள் மகா பெரியது. 2வது, தேவனுடைய இரக்கங்களை பற்றிய இன்னொரு குறிப்பு, தேவனுடைய இரக்கங்கள் உருக்கமானது. எழுதுங்க, உருக்கமானது. God's mercies are tender. தேவனுடைய இரக்கங்கள் உருக்கமானது. God's mercies are tender. இதை நாம் சங்கீதம் 69ஆம் சங்கீதம் 16ஆம் வசனத்தில் படிக்கிறோம். கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேட்டருளும், உம்முடைய தயை நலமாயிருக்கிறது, உமது உருக்கமான இரக்கங்களின்படி என்னை கடாட்சி தருளும். உமது உருக்கமான இரக்கங்களின்படி என்னை கடாட்சி தரலும். ஒரு இரக்கங்கள் உருக்கமானவை. முந்தின வசனத்துக்கு மகா பெரியதுன்னு சொன்னேன். அதற்கான வசனம் 2 சாமுவேல் 24:14. 2 சாமுவேல் 24:14 குறித்துக் கொள்ளுங்கள். அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. அதை தாவீது சொல்லுகிறார், மனுஷனுடைய கையிலே விழாதிருப்போமாக, கர்த்தருடைய கரத்தில் விழுவோம், ஏனென்றால் அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய 2 சாமுவேல் 24:14, 24:14. தேவனுடைய இரக்கங்கள் 2வது கவனிக்கிறோம். தேவனுடைய இரக்கங்கள் உருக்கமானது, வெரி டெண்டர் மர்சிஸ். இதை தான் 103ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தில் படித்தோம். ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி ஒரு இரக்கமுள்ள ஒரு உருக்கமான ஒரு இரக்கம் தான் தேவனுடைய இரக்கமாக இருக்கிறது. 3வது, தேவனுடைய இரக்கங்களை பற்றி இன்னொரு முக்கியமான காரியம், தேவனுடைய இரக்கங்கள் முடிவில்லாதது. எழுதுங்க, தேவனுடைய இரக்கங்கள் முடிவில்லாதது. God's mercies are timeless. தேவனுடைய இரக்கங்கள் முடிவில்லாதது, timeless. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22லிருந்து 23 வசனங்கள் இதை நமக்கு சொல்லுகிறது. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு என்ன இல்லை, முடிவில்லை. இன்றைக்கு இதை குறித்தா நம்ம கொஞ்சம் தியானிக்க போகிறோம். முடிவில்லாத தேவனுடைய இரக்கங்கள். இதை தான் நாம் வாக்குத்தத்தமாக நம்ம பெற்ற பொழுது நம்ம அந்த வசனத்தில் நித்திய கிருபையினாலே உனக்கு இறங்குவேன். அந்த இரக்கத்தில் ஒரு அம்சம் இருக்குது. என்னன்னா, நித்தியம், முடிவில்லாத தன்மை, டைம்லெஸ், இட்டர்னல். இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பை எழுதுங்க, the everlasting nature of God's mercy. The everlasting nature of God's mercy. நித்தியமான தேவனுடைய இரக்கம். எழுதுங்க, நித்தியமான தேவனுடைய இரக்கம். The everlasting nature of God's mercy. நித்தியமான தேவனுடைய இரக்கம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய தன்மைகளில் ஒரு முக்கியமான அவருடைய குணாதிசயம், அவருடைய தன்மை என்னவென்றால்,
அவர் முடிவில்லாதவர். He is a timeless God. அவர் நித்தியமானவர். இதை தான் நாம் உபாகமம் 33ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். எப்படிப்பட்ட தேவன் அவர்? சொல்லுங்க. அநாதி தேவன். அவருக்கு இருக்கிற புயங்கள் எப்படிப்பட்ட புயங்கள்? நித்திய புயங்கள். அவருடைய கரங்களுக்கு, அவருடைய வல்லமைக்கு முடிவே இல்லைன்றத சொல்லுது. அவருக்கு முடிவே இல்லாத ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். அவருடைய நித்தியம் அப்படின்றது தேவனுடைய தன்மை என்பதை பார்க்கலாம். வேதம் முழுவதும் நீங்கள் வாசிப்பீர்களானா இந்த தேவனுடைய விசேஷித்த தன்மையை வேதம் அடிக்கடி நமக்கு சுட்டி காட்டுது. நமக்கும் தேவனுக்கும் உள்ள பெரிய வித்தியாசமே அதுதான். நாம மறிக்கக்கூடியவர்கள், மரணம் நமக்குள்ள இருக்கு இல்லையா? நம்ம எவ்வளவுதான் திடகாத்திரமா இருந்தாலும், எவ்வளவு அழகா இருந்தாலும், எவ்வளவு திறமைசாலிகளா இருந்தாலும், நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு முடிவு இருக்கு. பிறந்த நாள்னு ஒன்று இருக்குன்னா இறந்த நாள்னு ஒன்று நிச்சயமா நமக்கு எல்லாருக்கும் இருக்கு. நமக்கு முன்னால போனவங்க எல்லாருக்கும் அது மாதிரி தான் இருந்தது. பிறந்த நாள் ஒன்று இருந்தது, இறந்த நாள் இருந்தது. ஆனால் தேவனோ நித்தியமானவர், முடிவில்லாதவர். இதை விளக்கும்படி நான் சில வசனங்களை சொல்றேன், எழுதிக் கொள்ளுங்க. முதலாவது 21ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, ஆபிரகாம் பேர்சபாவிலே ஒரு தோப்பை உண்டாக்கி சதா காலமும் உள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை அவ்விடத்தில் தொழுது கொண்டான். எப்படிப்பட்ட நாமம் உள்ள கர்த்தரை? சதா காலமும் உள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமம். அப்போ அவர் எப்படிப்பட்ட தேவன்னா சதா காலமும் இருக்கிற தேவன். இதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக விளக்குறேன். நான் உங்களுக்கு இந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப மனசில் ஆழமாக பதியணும். உங்களுக்கு நம்முடைய தேவனுடைய தன்மை எப்படிப்பட்டனா சதா காலம் உள்ளவர். நமக்கெல்லாம் ஒரு காலம் இருக்கு, ஆனால் தேவனுக்கு என்ன இல்லை? காலமே இல்லை. சதா காலமும், எல்லா காலமும் அவர் வாழ்கிறவர். இங்கிலீஷில் he is an everlasting God. everlasting God, எப்பொழுதும் இருக்கிறவர். 100ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை பாருங்க. 100ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது, அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறையாகவும் இருக்கிறது. அவர் எப்படி என்றென்றும் இருக்கிறாரோ அவருடைய கிருபையும் என்றென்றும் இருக்கும். அவருடைய உண்மையும் தலைமுறை தலைமுறையாக இருக்கும். அந்த வசனம் கொஞ்சம் நேரம் போடுங்க அவங்க எழுதுறதுக்காக. 100ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். கர்த்தருடைய கிருபை என்றென்றைக்கு இருக்கு, கர்த்தருடைய உண்மை என்றென்றைக்கு இருக்கு. அவருடைய தேவனுடைய தன்மைகள் எல்லாமே அப்படிப்பட்டது தான், எல்லாமே என்றென்றைக்கும் உள்ளது. ரோமர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்க. ரோமர் 1:20 வாசித்தால் அங்கே வாசிக்கிறோம், எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய தேவனுடைய நித்திய வல்லமை, நித்திய தெய்வத்துவம் என்று வாசிக்கிறோம். தேவனுடைய வல்லமை எப்படிப்பட்டதுன்னா நித்தியமானது. அவருடைய தெய்வத்துவம், காட் ஹெட் அப்படின்றது நித்தியமானது, எவர்லாஸ்டிங், இட்டர்னல். எதெல்லாம் இட்டர்னல் பாருங்க. அவரே எப்படிப்பட்டவர்? சதா காலம் உள்ள தேவனுடைய நாமம் உள்ளவர். ரெண்டாவது, அவருடைய கிருபை என்றென்றும் உள்ளதா இருக்கிறது. அடுத்தது, அவருடைய உண்மை என்றென்றும் தலைமுறை தலைமுறையாக இருக்கிறது. அடுத்தது பார்க்குறோம், அவருடைய நித்திய வல்லமை என்றென்றும் இருக்கிறது. அவருடைய நித்திய தெய்வத்துவம் என்றென்றும் இருக்கிறது, மாறாதது. அது அந்த தெய்வத்துவம் மாறாதது. நேற்றைக்கு இரவு ஒரு செய்தி வருகிறது. என்ன செய்தி அப்படின்னு கேட்டால், வெனிசுலாவில் உள்ள பிரசிடென்ட் என்ன பண்ணுறாங்க, அமெரிக்கர்கள் அந்த பகுதியில் குண்டுமழை பொழிந்து அந்த வெனிசுலாவுடைய பிரசிடெண்ட்டை அப்படியே தூக்கிட்டாங்க. அப்படியே அங்கேருந்து, நாட்டிலேருந்து தூக்கி எங்கே கொண்டு போய் வச்சுருக்காங்கன்னே தெரில. இப்போ அவரை கைது பண்ணிட்டாங்க. அவர் இன்னும் ஆட்சியில் இருக்கிறார். ஆட்சியில் இருக்கும்போதே அமெரிக்கர்கள் உள்ளே போய் அவரை அப்படியே தூக்கி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. கையில் விலங்கு போட்டு வச்சுருக்காங்க அவரை. ஏன்னு கேட்டால், அவர் போதைப் பொருள் நிறைய அமெரிக்காவுக்கு அனுப்புனாராம். பலமுறை எச்சரித்தோம், கேட்கலன்னு சொல்லி ஆட்சியில் இருக்கிற மனுஷனை காலை 2 மணிக்கு போய் அப்படியே அவர் அரண்மனையிலும் தூக்கி அப்படியே எடுத்து போயிட்டாங்க. நாட்டை விட்டு தூக்கிட்டு போயிட்டாங்க. அவருடைய ஆட்சி என்னாச்சு பாருங்க. அவர் உட்கார்ந்த ராஜ்யபாரம் என்னாச்சு பாருங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவருடைய வருங்காலம் என்னன்னே ஒரு கேள்விக்குறியா மாறிடுச்சு. இப்போ பக்கத்தில் பங்களாதேஷ்னு ஒரு நாடு இருக்கு இல்லையா, அந்த நாட்டில் ஒரு உள்நாட்டு கலவரம் வந்தது. அந்த கலவரத்தில் அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்த அதிபர் அவங்க இரவோடு இரவாக தப்பித்து இந்தியாவில் இப்போ தஞ்சம் புகுந்திருக்காங்க. இந்த மாதிரி எத்தனையோ ராஜ்யங்கள்
ராஜ்யத்தின் தலைவர்கள், தேசத்தின் தலைவர்கள் தங்கள் ராஜ்ய பாரங்கள் எல்லாம் இழந்ததை நம்ம பார்க்குறோம். அவங்க வாழ்நாள்லயே, இறந்த பிறகு அவங்க ராஜ்யம் போல, உயிரோடு இருக்கும்போதே போச்சு. ஆனால் தேவனுடைய கர்த்தத்துவம், தேவனுடைய தெய்வத்துவம், இஸ் காட் ஹெட், அவருடைய ஆளுகை என்றென்றைக்கும் இருக்கு, நித்தியமானது. அதை யாருமே அவரை அன்சர்வ் பண்ணவே முடியாது, அவரை வெளியே எடுக்கவே முடியாது. அவர் என்றென்றும் உள்ள தேவன். நீங்கள் ரோமர் 9:5 பார்க்கும் பொழுது, ரோமர் 9:5, இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று வாசிக்கிறோம். இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன் என்று கடைசி பகுதியில் பாருங்க. என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். He is always praised. Always praised. இந்த மாதிரி எந்த மனிதனையும் நீங்க சொல்ல முடியாது. இன்றைக்கு ஒரு மனுஷனை பயங்கரமா புகழ்ந்து ஆட்சியில் கூட அமர்த்துவாங்க. 5 வருஷம் 10 வருஷத்துக்கு அப்புறமா அவரை இகழ்ந்து என்ன பண்ணுவாங்க? பேசுவாங்க. நடக்குதா இல்லையா? அவரை பற்றி எத்தனையோ விமர்சனமான செய்திகளை வெளியிடுவாங்க. ஆனால் தேவனை பற்றி வாசிக்கிறோம், அவருடைய கிருபைக்கு முடிவு கிடையாது, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவு கிடையாது, அவருடைய தெய்வத்துவத்துக்கு முடிவு கிடையாது, அவருடைய வல்லமைக்கு முடிவு கிடையாது, அவருடைய நாமத்துக்கு முடிவு கிடையாது. அவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். எபேசியர் 3:11 பாருங்க. அவருடைய திட்டங்கள், அவருடைய நோக்கங்களை பற்றி வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் என்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாய் காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாரு. ஆதி காலம் முதல் மறைந்திருக்கிற ரகசியம் அப்படின்றார். அது என்ன பத்தி பேசுறாருன்னா, என்னை பற்றி என்ன ஆண்டவர் என்ன திட்டம் வச்சிருக்கிறாரு, நோக்கங்களை வச்சிருக்கிறாரோ அதெல்லாம் ஆதி காலம் முதலே ஆண்டவர் அறிஞ்சு வச்சிருக்கிறாரு. நிறைய வேளையில் நம்ம பிள்ளைங்க போய் கேட்டால் உங்களுடைய ஃபியூச்சர் பிளான் என்னன்னு கேட்டால் சில பேர் சொல்லுவாங்க, ஆனால் நிச்சயம் இல்லாமல் தான் சொல்லுவாங்க. சமீபத்தில் ஒரு சகோதரனுடைய பேட்டியை பார்த்தேன். அவர் சொல்கிறாரு, உங்களுக்கு என்ன திட்டமாக இருந்துச்சு சின்ன வயசுல, உங்களுக்கு என்ன ஆம்பிஷன் கேட்டால், ஒன்றுமே இல்லையா ஆம்பிஷனு அப்படின்னு சொல்கிறார். எனக்கு ஆம்பிஷனே கிடையாது, எந்த ஆம்பிஷனுமே இல்லாமல் தான் வளர்ந்தேன் அப்படின்ற. அப்போ அவர் 20 வயசு 25 வயசு வந்தால் கூட வாழ்க்கையில் தனக்குன்னு என்ன திட்டம் இருக்குன்னே தெரியாமல் வளர்ந்தார். இங்கே நிறைய பேர் உட்காந்துருக்கவங்களும் அதே நிலைமை தான். என்ன திட்டங்க, ஏதோ நடக்குது, டெய்லி போகிறோம், வேலை செய்கிறோம், வர்றோம், சாப்பிட்றோம், அவ்வளோதான், தூங்குறோம், எழும்புறோம், இவ்வளோதான். இதுக்கு மேலே என்ன திட்டம் ஒன்றும் தெரியல அப்படின்னு தான் வளரும். ஆனால் தேவனை பற்றி வாசிக்கிறோம், அவர் நம்மை பற்றி வைத்திருக்கிற திட்டங்களாம் ரொம்ப நித்தியமான திட்டங்களாம், ஆதி காலம் முதல் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறாராம். அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன். 1 தீமோத்தேயு 1:17 ரொம்ப அழகான வசனம், ரொம்ப அருமையான வசனம். 1 தீமோத்தேயு 1:17, நித்தியமும் அழிவில்லாமையும் அதரிசனமும் உள்ள தேவனுமாகிய உள்ள ராஜாவுமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனுமாய் இருக்கிறவருக்கு கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக ஆமேன் என்று சொல்லுகிறார். இவர் எப்படிப்பட்டவர்? நித்தியமானவர், அழிவே இல்லாதவர். வாயத்தின் சத்தமா சொல்லுங்க, எப்படிப்பட்டவர்? இப்படிப்பட்ட யாராவது நம்ம பார்த்துருக்கோமா? இல்லை, தேவன் மட்டுமே. அவரே நித்தியமானவர், அவரே சாவாமை உள்ளவர், அவரே என்றென்றும் இருக்கிறவர். அவருடைய எல்லாமே தலைமுறை தலைமுறையாக இருக்கிறது. அவர் ஆமீன் சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர். இந்த தேவனை குறித்து என்ன கொஞ்சம் பேசுகிறேன் நான் உங்களுக்கு புரிந்து கொள்ளும்படியாக. தேவன் அப்படி நீங்கள் நினைத்தீங்கன்னா, கர்த்தர் நினைத்தீங்கன்னா, அவருடைய கடந்த காலம் அப்படின்றதுக்கும் முடிவு கிடையாது, அவருடைய வருங்காலத்துக்கும் முடிவே கிடையாது. அவர் என்றென்றும் இருக்கிறவர். உங்களால் எவ்வளவு தூரம் கடந்த காலத்தை நீங்கள் கற்பனை பண்ண முடியுமோ அந்த கடந்த காலத்தில் கர்த்தர் இருக்கிறார். வருங்காலத்தை நீங்கள் எவ்வளோ கற்பனை பண்ண முடியுமோ அந்த வருங்காலத்திலேயும் கர்த்தர் இருக்கிறார், அதை தாண்டியும் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவனுக்கு துவக்கமும் இல்லை, நம்முடைய தேவனுக்கு முடிவும் இல்லை. காலம் என்று ஒன்று இல்லாத போதே அவர் இருந்தார். He existed when time did not. காலம் ஒன்று இல்லாத போதே தேவன் இருந்தார். ஆகவேதான் அவருடைய பெயரை மோசே கேட்கும்போது, நீர் யாருன்னு கேட்கும்போது, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். இருந்தவர் இருக்கிறவர்ல அல்ல, இருக்கிறவராகவே. ஐ எம் ஆல்வேஸ் பிரசன்ட். ஐ ஆம், ஐ வாஸ், ஐ வில் பீன்லாம் இல்லை, ஐ ஆம்.
அவருடைய தன்மை எப்படிப்பட்டதா? இட்டர்னல். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவர் முடிவு பெறுகிற ஒரு காலம் என்று ஒரு காலமே கிடையாது. மனுஷனுக்கு தான் துவக்கம் முடிவுலாம் இருக்கு, அவருக்கு முடிவு பெறுகிற ஒரு காலமே கிடையாது. என்றென்றும் இருக்கிறார். இதை நினைக்கும் போது நமக்கு கற்பனை செய்யக்கூட முடியாது. அது எப்படிங்க அப்படி இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அதுதான் தேவன். இதெல்லாம் எப்படி மனசுல எப்படி நம்மளெல்லாம் புரிஞ்சுக்க முடியுமா? இதெல்லாம் நம்ப முடியுதா? ஆமா, நம்ப முடியாதவர் தான் தேவன். There's a statement I want you to write. A God who is small enough to be understood is not big enough to be worshipped. A God who is small enough to be understood is not big enough to be worshipped. இந்த தேவன் யார் என்றால், அவரை புரிந்து கொள்வதற்கு அவர் சிறியவராக இருப்பாரானால், எழுதுங்க, அவர் புரிந்து கொள்வதற்கு சிறியவராக இருப்பாரானால் ஆராதனை பெறுவதற்கு பெரியவராக இருக்க மாட்டார். அவர் புரிந்து கொள்ள சிறியவராக இருப்பாரானால் ஆராதிக்கப்படுவதற்கு பெரியவராக இருக்கவே மாட்டார். உண்மை என்னன்னா, மனிதனுடைய மூளையில் எந்த மனுஷனும் எந்த தத்துவ ஞானியும் தேவனை புரிந்து கொள்ளவே முடியாது. அவரை முழுவதுமாய் கிரகித்துக் கொள்ள முடியாது. ஏனென்றால் அவர் இருந்தவர், இருப்பவர், இனிமேலும் வருகிறவர். ஹல்லேலூயா. சாவாமை உள்ள தேவன் நம்முடைய தேவன். என்றென்றும் 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 வாழ்கிற நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான் நினைக்கிறேன், நாம் எவ்வளவு தான் அவருடைய நிரந்தர தன்மையை நாம் புரிந்து கொள்ள முயற்சி செய்தாலும் நம்மால் முழுவதுமாக புரிந்து கொள்ளவே முடியாது. ஏசாயா 44 அதிகாரம் 6 வாசிக்கும் போது அங்கே ஆண்டவர் திருவள்ளம் பற்றுகிறதை பாருங்க. நான் முந்தினவரும் பிந்தினவரும் தானே, என்னை தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தராகிய அவனுடைய மீட்பரும் சொல்லுகிறார். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே, என்னை தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தராகிய அவனுடைய மீட்பரும் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவர் என்றென்றும் இருக்கிறவர். அவர் சாவாமை உள்ளவர். அவரே முதலும் முடிவுமாய் இருக்கிறவர். அவர் துவக்கமும் முடிவுமாய் இருக்கிறவர். அல்பாவும் ஒமேகாவும். அவர் இல்லாமல் ஒரு துவக்கம் இல்லை, அவர் இல்லாமல் ஒரு முடிவும் இல்லை. எல்லாவற்றுக்கும் அவர் துவக்கம், எல்லாவற்றுக்கும் அவர் முடிவு. எல்லா முடிவுகளை தாண்டி அவர் இருப்பார். எல்லா துவக்கத்துக்கு முன்னாலேயும் அவர் இருக்கிறார். அவர் தான் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. நான் நினைக்கிறேன், நம்ம கண்ணில் நம்ம வாழ்க்கை, நம்முடைய சரித்திரத்தை எப்படி பார்க்குறோன்னா, லீனியர் பிளேனில் பார்க்குறோம். நம்ம நேராக கண்ணில் பார்க்குறோம். நமக்கு எல்லா சம்பவங்களும் நடந்தால் தான் நமக்கு என்னென்ன நடக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். நமக்கு ஒவ்வொரு காரியம், இப்போ உதாரணமாக இப்போது காலையில் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டால், நீங்கள் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு நடந்ததை நீங்கள் சொல்வீங்க. ஆனால் இனிமேல் என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஏன்னா நமக்கு எப்படி வரோம்னா, நம்ம எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறோமோ அவ்வளோதான் நமக்கு தெரியும். அதுதான் நம்முடைய மூளைத்திறனுடைய ஒரு குறுகிய பார்வை இல்லையா? நம்முடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, எல்லாவற்றையும் நம்மளால் நிதானிக்க கூட முடியலை. we cannot see everything. ஒரு காரியம் நடக்குதுன்னா நிறைய வேளையில் பல ஆண்டுகள் கழிச்சு தான் ஏன் இப்படி நடந்துச்சுன்னு நம்மளுக்கு புரியும். ஒரு காரியம் சம்பவித்த பிறகு தான் நம்மளுக்கு என்ன நடந்துச்சுன்னு நம்மளுக்கு சுதாரிக்கிறதுக்கே ரொம்ப டைம் ஆகும். உதாரணமாக, நம்ம சின்ன வயசில் நம்ம எப்படி எல்கேஜிக்கு போனோம், யூகேஜிக்கு போனோம், நமக்கு யாருக்குமே தெரில. நம்முடைய பெற்றோரோ சொந்தங்களோ நம்முடைய பழைய டீச்சர்ஸ் யாராவது பார்த்தா அவங்க நம்ம சொல்லுவாங்க, பாருங்கள் அதுவா நானுன்னு யோசிப்பீங்க. சில ஃபோட்டோ பார்த்தா கூட நம்ப மாட்டீங்க, இப்படியா நான் இருந்தேன் அப்படின்னு. ஏன்னா நிறைய காலங்கள் நமக்கு தெரியாத காலங்களாகவே இருக்குது. நமக்கு இருக்கிற நேரங்கள், காலங்கள் எதுவுமே நமக்கு புலப்படலை. அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் நம்ம வாழ்கிறோம். நம்ம எப்படி காலத்தை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், நாட்கள் மாதங்களாக மாறுது, மாதங்கள் வருஷங்களாக மாறுது, வருஷங்கள் நூற்றாண்டுகளாக மாறுது, நூற்றாண்டுகள் 1000 ஆண்டுகளாக மாறுது. இப்படி தான் நம்ம கணக்கு வச்சு சரித்திரத்தை எழுதுகிறோம். அதுக்கு மிஞ்சி நம்மளால் பார்க்க முடியாது. we cannot see. அதற்கு மிஞ்சி நம்மளால் கணிக்க கூட முடியாது, என்ன நடக்குன்னு கூட நமக்கு தெரியாது. ஒருவர் விதமாய் சொன்னார், டைம் இஸ் வாட் கீப்ஸ் எவ்ரிதிங் ஃப்ரம் ஹேப்பனிங் அட் ஒன்ஸ். டைம் இஸ் வாட் கீப்ஸ் எவ்ரிதிங் ஃப்ரம் ஹேப்பனிங் அட் ஒன்ஸ். எல்லாமே ஒரே நேரத்தில் நடக்காதபடி காலம்தான் கட்டுப்பாடு வைக்குதுன்னு. நம்ம எல்லாருமே அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறோம். எல்லாமே ஒரே நேரத்தில் நடந்துருமா?
பிறக்கணும், வளரணும், அதுக்கப்புறமா கொஞ்சம் நல்ல வளர்ச்சி அடைஞ்ச பிறகு அதுக்கப்புறமா படிக்கணும், அதுக்கப்புறமா வேலைக்கு போகணும், திருமணம் ஆகணும், பிள்ளைய பெறணும், அவன் பேர பிள்ளைய பெறணும், அதுக்கப்புறமா போய் சேரணும். இப்படி காலங்காலமாக அப்படியே போய் சேருது இல்லையா? எல்லாம் ஒரே நாளில் வந்துடாது. பிறந்த அன்னைக்கே எல்லாத்தையும் நான் பார்த்துடணும், பிறந்த அன்னைக்கே நான் வந்து கல்யாணத்தை பார்த்துடணும், நான் பேர பிள்ளையை பார்த்துடணும், அதெல்லாம் நடக்காது. அப்படியெல்லாம் நம்மளால் வாழ்க்கையினுடைய வருங்காலத்தை நம்மளால் பார்க்கவே முடியாது இல்லையா? இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நம்முடைய லிமிட்டட் டைம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நம்ம சில வேளை திருமணங்கள் கூட பார்த்தீங்கன்னா சில பேர் ஒரே வயசில் கல்யாணம் பண்ணுவாங்க, சில பேர் வயசு கொஞ்சம் கம்மியாக, அவங்களாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் எப்பயோ பார்த்துருப்பாங்க. ஆனால் இவங்க தான் நம்முடைய வருங்கால மனைவின்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அல்லது அதே காலகட்டத்தில் அவங்க வேற ஒரு ஊரில் பிறந்திருப்பாங்க, இவங்க 2 பேரும் ஒருத்தர் சந்திக்க போகிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அந்த காலங்களுடைய சூழலில் வந்து நம்ம எல்லாத்தையும் அறிஞ்சு கொள்ள முடியாது. இப்படி தான் நம்மளோட லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. நம்ம வந்து ரொம்ப குறை உள்ளவர்கள். ஆனால் நம்முடைய தேவனை எடுத்துக்கொள்வீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், அவருக்கு எல்லாமே ப்ரெசண்ட் தான். கடந்த காலமும் ப்ரெசண்ட் தான், ப்ரெசண்ட்டும் ப்ரெசண்ட் தான், ஃபியூச்சரும் ப்ரெசண்ட் தான். எல்லாமே நிகழ்காலம் தான் அவருக்கு. அவர் வந்து எப்படி பார்க்குறாருன்னா, நம்ம பார்க்குறது போல நாளைக்கு என்ன நடக்கும்னு எட்டி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் கண்ணில் எல்லாமே அப்படியே இருக்கு. நித்திய காலம் உள்ளவர், அதனால தான் எல்லாவற்றையும் அறிந்தவர்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு புரியும். எனக்கு எப்படி கர்த்தர் பார்க்க முடியும், என் வருங்காலத்தை எப்படி பார்க்க முடியும், கடந்த காலத்தை எப்படி பார்க்க முடியும், நிகழ்காலத்தை எப்படி ஒரே நேரத்தில் எப்படி அவர் பார்க்குறாரு அப்படின்னு கேட்டால் இப்படி சொல்லலாம். ஒரு சின்ன உதாரணம் தான், பட் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிய வைக்கிறக்கா ஒரு உதாரணம். எத்தனை பேர் இண்டிபெண்டன்ஸ் டேயில் வந்து அந்த ஒவ்வொரு ஊர்த்தியாக போகிறத பார்த்துருக்கீங்க? இண்டிபெண்டன்ஸ் டேயில் லைனாக அந்த ஒவ்வொரு கொண்டு வருவாங்கல்ல, ஒவ்வொரு மாநிலத்தை பற்றி அப்படியே லைனாக வரும் பாருங்க. எத்தனை பேர் இதை பார்த்துருக்கீங்க? பார்த்தவங்களாம் ஒரு கை தூங்க பார்க்கலாம். ஓகே, சரி. இப்போ இதை பார்த்தீங்கன்னா உதாரணமாக நீங்கள் வந்து சில பேர் டிவியில் பார்த்துருப்பீங்க, சில பேர் நேராகவே போய் கூட நீங்கள் உட்காந்து பார்க்கலாம். பார்க்கும்போது அவங்க சொல்லுவாங்க, இப்பொழுது தமிழ்நாட்டினுடைய ஊர்த்தி வருகிறது அப்படின்னோடனே அந்த தமிழ்நாட்டின் ஊர்த்தியோடு வரும். அப்போ தான் நம்ம கண்ணுக்கு தெரியும், ஆன்னு பார்த்து எல்லாம் கைத்தட்டி ஒரே சந்தோஷப்படுவாங்க. கொஞ்ச நேரம் கழித்து கேரளாவுடையது வரும். அது வர்றதுக்கு எல்லாம் எட்டி பார்த்துட்டே இருப்பாங்க, அம்மா வரும். அது வந்த பிறகு தான் நம்மளுக்கு அது கேரளாவுடையதுன்னு பார்ப்போம் இல்லையா? இப்படி ஒவ்வொன்றும் வந்தால் தான் நமக்கு என்ன பண்ணுவோம், கண்ணுக்கு தெரியும். அது வந்து நம்ம கண் முன்னாடி நிற்கணும், அப்போ தான் தெரியும். ஆனால் அதே வேளையில் ஒரு நியூஸ் சேனல் என்ன பண்ணுறாங்கன்னா, இதே ஈவெண்ட்டை என்ன பண்ணுறாங்கன்னா, ஹெலிகாப்டர்லேருந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அல்லது ட்ரோன்லேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா, மேலேருந்து பார்க்குறாங்க. அதே ஷாட்டை மேலேருந்து எடுக்கிறாங்க. தமிழ்நாட்டு ஊர்த்தி வருது, கேரளா ஊர்த்தி வருது, இந்தியாவில் அத்தனை மாநிலங்கள் ஊர்த்தி வருது. அவங்க மேலேருந்து பார்க்கும்போது அத்தனை மாநிலங்களின் வாகனத்தை எப்படி பார்க்குறாங்க, அப்படி ஒரே நேரத்தில் பார்க்குறாங்களா இல்லையா? அத்தனை அவங்க கண்ணுக்கு முன்னாடி என்ன பண்ணுது தெரியுது. நமக்கு வந்தால் தான் தெரியும். நமக்கு போகும்போது அப்படியே பார்த்துட்டு இருப்போம், ஓ போயிடுச்சு அப்படின்னு, அதை பற்றி பேசிகிட்டு இருப்போம், ஐயோ அழகாக இருந்துச்சுன்னுவோம். ஆனால் இவங்க மேலே இருந்து ஒரே நேரத்தில் அத்தனை வாகனங்களையும் ஒரே ஷாட்டில் அப்படியே பார்த்துருவாங்க. இது ஒரு சின்ன ஒரு வெரி வீக் இல்லஸ்ட்ரேஷன் ஃபார் ஹூ காட் இஸ். தேவன் எப்படி தெரியுமா, இந்த ட்ரோன் மாதிரி நீங்கள் வந்தால் தான் நமக்கும் உங்களுக்கும் எனக்கும் வந்த பிறகு தான் நடந்துச்சுன்னு தெரியும். அது போகிறதும் போயிடுச்சுன்னு போன பிறகு தான் தெரியும். ஆனால் தேவனோ மேலே இருந்து வர்றதையும் பார்க்குறாரு, நிற்கிறதையும் பார்க்குறாரு, போகிறதையும் பார்க்குறாரு. எல்லாம் அவருக்கு ஒரே காலம்தான். அவர் ஒரே காலத்தில் தான் ஆபிரகாமையும் பார்த்தாரு, ஒரே காலத்தில் என்னையும் பார்த்தாரு. நான் பிறந்த பிறகு தான் அவர் இன்ட்ரடியூஸ் ஆகணும்னு அவசியமே இல்லை. எல்லா ஊர்த்தியும் அவருக்கு தெரியும். எல்லா காலங்கள்லையும் அவர் சதா காலங்களும் இருக்கிறதுனால அவர் காலத்திற்குட்படாத ஒரு தேவன், காலத்திற்குட்படாத தேவன். அதை நீங்கள் முதல்ல விளங்கி கொள்ளணும். அதனால தான் சொல்லுது, என் காலமே உங்கள் கையில் தான் இருக்குன்னு போட்டிருக்கு. என் காலத்தை எங்கே வச்சிருக்கிறாரா? அவர் கையில் வைத்திருக்கிறார். நம்மெல்லாம் பிறந்த பிறகு தான் நமக்கு பிறந்த தேதினே குறிக்கிறாங்க. ஆனால் நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் நம்மளை பார்த்துட்டாராம். அதாவது நான் சொன்னது எப்படின்னா, எப்படி நீங்கள் ஸ்டேடியமில் உட்காந்து ஒரு வண்டி வந்த பிறகு தான் வந்துருச்சுன்னு பார்த்தீங்கல்ல, அவர் கிளம்பும் போதே பார்த்துட்டார். அதனால தான் சொல்கிறேன், உன் தாயின் வயிற்று உருவாருக்கு முன்னாடி உன்னை பார்த்துட்டான்பா. ஏன்னா நான் இருக்கிறவர், இருந்தவர், மீண்டும் வருகிறவர். ஹல்லேலூயா. சர்வ வல்லமை உள்ள தேவன். அந்த தேவன் தான் நமக்கு என்ன கொடுக்கிறார்னா, இரக்கத்தை கொடுக்கிறார்.
ஒரு ஆமீன் சொல்லுங்கள். அத்தனை குணங்களும் அவருடையது நித்தியமானது. அத்தனை குணங்களும். ஒரு அருமையான பாடலை நாம பாடுவோம். இருந்தவர், இருக்கின்றவர், மீண்டும் வருகின்றவர், சர்வ வல்லமை உள்ள தேவன். ஒரே ஒரு முறை அந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இருந்தவர், இருப்பவர், இக்கீரம் வருகின்றவர், இருந்தவர், இருப்பவர், சீக்கிரம் வருகின்றவர், சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் நீர், சாவாமை உள்ள தேவன் என்றும் நீர், சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் நீர், சாவாமை உள்ள தேவன் என்றும் நீர். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. முந்தினவர், பிந்தினவர், முதலும் முடிவுமானவர். பாடுவோம். முந்தினவர், பிந்தினவர், முதலும் முடிவுமானவர், யூத கோத்திர சிங்கமானவர் நீர், தாசன் தாவீதின் வேரும் ஆனவர் நீர். ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. முடிவில்லாத தேவன். பாருங்க, நம்முடைய தேவனுடைய தன்மையை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அவருடைய காலத்துக்கு முடிவில்லை, அவருடைய அன்புக்கு முடிவில்லை, அவருடைய நீதிக்கு முடிவில்லை, அவருடைய பரிசுத்தத்துக்கு முடிவில்லை, அவருடைய கிருபைக்கு முடிவில்லை. இன்னும் நான் சொல்லுவேன், அவருடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லை. ஹல்லேலூயா. ஒரு முடிவில்லாத தேவன் தான் நமக்கு வாக்குறுதி கொடுக்கிறார். அதனால சொல்றார், நித்திய கிருபையுடன் உனக்கு நான் இறங்குவேன். அந்த இரக்கம் எப்படி வருதுன்னா, தேவனுடைய நித்திய தன்மையிலிருந்து வருகிறது. அது உண்மையாகவே நமக்கு ஒரு பெரிய, அதை கேட்பதே, அதை நாம் பெறுவது எவ்வளோ பெரிய பாக்கியவான்கள். நாம அழிவுள்ளவர்கள், நாம சாவுக்குரியவர்கள், நாம மடிந்து போகக்கூடியவர்கள். ஆனால் நம்ம மேல் ஆண்டவர் காட்டுகிற இரக்கம் எப்படிப்பட்டதுன்னா, நித்தியமானது, நித்தியமானது, முடிவில்லாதது. இன்றைக்கு தோன்றி நாளைக்கு மறைகிற ஒரு புகையை போல இருக்கிறோம், புல்லை போல இருக்கிறோம். ஆனால் நம்ம மேல கர்த்தர் கொடுக்கிற இரக்கமோ முடிவில்லாத இரக்கம். ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. நித்திய கிருபையினால் எனக்கு இறங்குகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா.